176 தடவைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. ஒரு போலி வேலை இந்திய இந்து மத குராதிபதி என்று சொல்லி தன்னை 179 தடவை அவர் சென்றிருக்கின்றார். இங்க சபரிமலைக்கு 179 44 ஆண்டுகள் சென்றிருக்கின்றார். ஓம் நம சிவாய். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்னொரு வாழ்த்துகள் உறவுகளே. இந்த பதிவு என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மகராஜ ராஜகுரு என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் ரவி என்னும் ஐயப்பதாசனை பற்றிய ஒரு பதிவு. இந்த பதிவிலே அவர் மக்களை எவ்வாறு பொய்களை சொல்லி ஏமாற்றுகின்றார் என்பதற்கு அவருடைய விளம்பரங்களை நான் இங்கு சான்றாக வைக்கின்றேன். தெளிவாக பாருங்கள். இதிலே பாருங்கள், 43 ஆண்டுகளாக 173 தடவைகள் தான் சென்று வந்ததாக இந்த பதிவிலே போடப்பட்டிருக்கின்றது. இதிலே பாருங்கள், 43 ஆண்டுகளாக 177 தடவைகள் இவர் சென்று வந்ததாக இதிலே போடப்பட்டிருக்கின்றது. சரிதானே? இதிலே பாருங்கள், 43 ஆண்டுகளாக 177 தடவை என்று சொல்லி போட்டிருக்கின்றது. கடந்த முறை மாதிரி இதில் 177 என்றே போடப்பட்டிருக்கின்றது. இதிலே பாருங்கள், 44 ஆண்டுகளாக 176 தடவைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இதிலே பாருங்கள், கடந்த 43 ஆண்டுகளாக 179 தடவைகள் புனித யாத்திரை சென்று வந்தவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இதிலே பாருங்கள், 43 ஆண்டுகளாக 177 என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இங்க புனித யாத்திரை போய் வந்ததாக. ஒன்றில் 173 தடவை போய் வந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் 77 அல்லது 76 அல்லது 79. அதுவும் 43 44 என்ற ஒரு குழப்பம். இது எல்லாம் ஏன் உண்மையிலே ஒரு ஐயமாக இருக்கின்றது. ஏனென்றால் மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் இதெல்லாம் ஒரு போலி விளம்பரங்கள். இதுதான் போலி என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 77 இல்லை, 79 இல்லை, 76 இல்லை, 73 இல்லை. ஒரு ஆண்டிலேயே இவ்வளவு மாற்றம். நாங்கள் கடந்த ஆண்டு பதிவுகளை நான் என்று பார்க்கவில்லை. இந்த 2024 2024 இவ்வளவு மாற்றம் இருக்கின்றது. இவருடைய பதிவு ஓராண்டு பதிவிலேயே 73, 74, 76, 79 என்று சொல்லி குழப்பி வைத்திருக்கின்றார். ஏமாற்றுகின்றார். இது ஒரு ஏமாற்று வேலை. ஏமாற்று வேலை என்பதற்கான சான்று இதுதான். இதைவிட சான்று இல்லை. அவர்களுடைய திருக்கோயிலாலே, அவர்களுடைய பகுதியாலே வெளியிட்ட இந்த நிழல் படங்களிலே தான் இது இருக்கின்றது. இது ஏன் இவ்வாறான ஒரு போலி வேலை? இந்து மத குராதிபதி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, சபரிமலை சாஸ்தாபீடம் என்று சொல்லிக்கொண்டு, ஏன் இவ்வாறான ஒரு வேலை? சரி, அது இருக்கட்டும். இன்னும் ஒன்றனையும் நாங்கள் பார்த்து விடுவோம். நாங்கள் ஒரு கணக்கு ஒன்றினை பார்ப்போம். இதிலே அவர் ஆகக்கூடியது 44 ஆண்டினையும், அதுக்கு அடுத்ததாக 179 தடவைகள் இவர் சென்று வந்ததாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. 44 ஆண்டுகளில் 179 தடவை தான் சபரிமலைக்கு போய் வந்ததாக இதில் விளம்பரப்படுத்துகின்றார் இந்த குறளி ஆச்சாரியார். சரிதானே? சரி, அதையும் நாங்கள் பார்த்து விடலாம். எடுத்துக்காட்டாக 179 தடவை அவர் சென்றிருக்கின்றார் இங்க சபரிமலைக்கு. 179 44 ஆண்டுகள் சென்றிருக்கின்றார். அவ்வாறு என்று சொன்னால் அவருடைய கணக்குப்படி பார்த்தால் குறைந்தது ஒரு ஆண்டுக்கு 4 முறையாவது இவர் சபரிமலை சென்று வந்திருக்க வேண்டும். அதான் அவருடைய கணக்கு. இவர் 4 ஆண்டு போகின்றாரா என்பது ஒரு கேள்வி. 4 ஆண்டுகள் அவர் போய் வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் 4 ஆண்டு போகின்றாரா இல்லையா என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஒருவர் 44 ஆண்டுகளாக ஓராண்டுக்கு 4 தடவைப்படி அவர் சபரிமலைக்கு சென்று வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும், அவர் போய் வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பொய் என்பதை நான் எதிலே கூறுகின்றேன் என்று சொன்னால் 176, 179, 173 இவ்வாறு பல கணக்குகளை போட்டு குழப்பிக் கொள்வது, இது முழுக்க ஏமாற்று வேலையாக இதை பார்க்கும் பொழுது எங்களால் முடிவெடுக்க முடிகின்றது. ஆகையினால் இல்லை என்று சொல்லி அவர் ஏதாவது மறுத்தால் அவர் தாராளமாக மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அவர் ஒருவேளை இதை பார்த்தும், ஏனென்றால் இது அவருடைய பதிவுகள், அவருடைய முகநூலிலே பதியப்பட்ட பதிவுகள், நீங்களே சென்று பார்க்கலாம். இவர் இதை மறைத்தாலும் சரி, அல்லது இதுக்கு அவர் விளக்கம் தர மறுத்தாலும் சரி, அவரிடம் கள்ளத்தனம் இருக்கு என்பதுதான் பொருள். அவ்வாறு இல்லை என்றால் அவர் வெளிப்படையாக இதை பற்றி பேச வேண்டும். அவ்வாறு பேசவில்லை என்று சொன்னால் மகராஜ ராஜகுரு
சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சாதாரண பல பெயர்களை எல்லாத்தையும் வந்து அவர் கலட்டி ஒரு இடத்த போட்டுட்டு மற்றாக்கள் மாதிரி இருக்கலாம். என்னென்றால் ஒரு இடத்துல நீங்கள் பீடாதிபதி அப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். ஒரு தரம் உங்களை தெரிவு செய்யவில்லை, நீங்களாக வைத்துக் கொள்ளுகின்றீர்கள். சரி, நீங்கள் அந்த இடத்தில் அமர்ந்து விட்டால் நீங்கள் முதலிலே ஒழுக்கமானவராகவும் தெளிவானவராகவும் மற்றவருக்கு முன்மாதிரியாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நான் தான் சபரிமலையிலிருந்து இங்கே வழிபாட்டை கொண்டு வந்தேன், நான் தான் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்தேன் என்று சொல்லி நீங்கள் கூறலாம், கூறாமல் விடலாம். அதை பற்றி தெரியாது. அவ்வாறு கூறினாலும் நீங்கள் அதுக்கேற்றதை போல் நடக்க வேணும். உயிர் பாம்பை கொடுத்து, ஏன் கடந்த காலத்திலே நீங்கள் ஒரு உயிர் பாம்பை பிடித்து பூச வைத்து அந்த பாம்பு இறந்திருக்கின்றது. நாங்கள் இறக்கும் என்று கதைத்திருக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னே நினைக்கின்றேன், ஒரு பாம்பை வந்து இந்த கொண்டிருக்குது, இந்த பாலையும் என்னத்தையோ கலந்து போட்டு ஊற்றி அந்த பாம்பு வந்து இறந்துருக்கு. 2ஆம் நாள் இறந்துட்டு அந்த பாம்பு. அதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள், இவ்வாறு செய்தால் முறைகேடு என்றதை வந்து அதுவே புலப்படுத்தி இருக்கு. அவ்வாறு கூறியும் அவ்வாறு தெரியப்படுத்தியும் மீண்டும் மீண்டும் நான் இந்து மத குரு பீடாதிபதி, சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி இப்படி இருக்க ஒருத்தர் வந்து வஞ்சாலாத்தி காட்டிக்கொண்டு இப்படியே கோமாளி வேட்டம் காட்டிக்கொண்டு இருக்கிறது வந்து சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியின் வேலையோ அலுவலோ அல்ல. இந்த பேருக்கே அது ஒரு தீமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையிலே நீங்கள் ஒரு குரு பீடாதிபதியாக இருந்தால் நீங்கள் இதுகள் எல்லாத்தையும் விட்டொழித்து விட்டு மற்றவருக்கு முன்மாதிரியாக சொன்னால் ஐயப்பன் வழிபாட்டை பிழையாக வழிநடத்துபவர்களை வந்து நீங்கள் சரியாக வழி நடத்துவணும். நீங்களே புலியாக நடத்தினால் குருடும் குருட்டாட்டமாடி குழிவுளும் மாறி என்ற ஒரு நிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து நீங்கள் குரு முதல்வர் என்றோடும் உங்களை பார்த்து தான் மற்றவர்கள் பின்தொடர்வார்கள். நீங்களே கோமாளி வேடம் போட்டு வாளையம் எடுத்துக்கொண்டு சுற்றி ஆடி அப்படி எப்படி செய்து கொண்டிருந்தால் அதை பார்த்து தான் ஐயா மற்ற அக்களை செய்வினோம். ஐயப்பதாசன் என்னும் ரவிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லை. அவர் எனக்கு தெரியாது. அவருக்கும் எனக்கும் கொடுக்கல் வாங்கல் இல்லை. முற்பகை பிற்பகை இல்லை. தனிப்பட்ட வகையிலே அந்த ஐயப்பதாசன் என்னும் ரவியை நான் நேசிக்கின்றேன், அன்பு செலுத்துகின்றேன். ஆனால் அவருடைய செயல்பாட்டை நான் வெறுக்கின்றேன், அதனை எதிர்க்கின்றேன், அதனை மக்கள் முன்னிலையிலே வைக்கின்றேன். பிழைகள் திருத்தப்பட வேண்டும். ஆகையினால் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு சிவாச்சாரியாக இருந்தால், இவர் என்ன சொல்கின்ற ஆணவம் நீங்க பெற்றவராக இருந்தால், நான் சொன்ன விடயத்தை கேட்டு அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நான் நம்புகின்றேன். இதுகளிலே முதல் நீங்கள் தெளிவாகுங்கள். நீங்கள் எத்தனை தூரம் போய் வந்தது என்பதை திடமாக மக்களுக்கு கூறுங்கள். 176 173 இதன் ஏலம்புறதா 176 179 சொல்வதை சரியானதாக சொல்லுங்கள். மக்களை ஏமாற்றாதீர்கள். நீங்கள் இன்று ஒரு முறை நீங்கள் ஏமாற்றினாக இருந்தால் அதுக்கான ஒரு எதிர்வினையை இறைவன் தந்தே ஆகுவான். ஏமாற்றாதீர்கள். குறிப்பாக குரு என்று சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டே ஏமாற்றக்கூடாது. அதுவும் பேர் நீங்கள் உங்களை மகாராஜ ராஜகுரு என்று சொல்லி உங்களுக்கு நீங்களே பெயரை வச்சு அழைப்பது, அதுக்கு மீதமான வினைகளை வந்து உங்களுக்கு இறைவன் தருவார். அதனை நீங்கள் சற்று சிந்தியுங்கோ. சிவாய நம. சற்று சிந்தியுங்கோ. நீங்கள் எவ்வாறு செயற்படுறது, எவ்வாறு மக்களை ஏமாற்றுவது, இந்த இதை வைத்து நீங்கள் வணிகமாக பயன்படுத்துவது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் உலக நாடுகளுக்கு சென்று வருகின்றீர்கள் அல்லவா, அதை நீங்கள் ஒருவேளை 179 கணக்கு போட்டீங்களோ என்று நான் ஒரு கணம் எண்ணினேன். ஒருவேளை நீங்கள் பிரான்ஸுக்கு போய் குரலை வித்தை காட்டுவது, சுவிஸுக்கு போய் குரலை வித்தை காட்டுவது, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் தாவி குரலை வித்தை, மலையாள பூசை என்ற ஒரு கோமாளி வேலை, இதுகளெல்லாம் விட்டொழியும் ஐயா. இந்த காணொலியை நான் நீட்டி பேசுவதற்கு விரும்பவில்லை. அன்பே சிவம், அதுவே நலம், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி.